பரிசுத்த ஆவியானவரை, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கர்த்தாவை கிரிகை எங்களோடும் இந்த சபையோடும் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, நாங்கள் பாடுகிற பொழுது, ஆண்டவரே நாங்கள் இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் தாமே அபிஷேகமாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கி கர்த்தாவே பாடவும் துதிக்கவும் இருக்கிறதான கட்டுகளை விளக்கி ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, சுயாதீனமாக ஆராதிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாராவதுமே ஆராதிக்க முடியாதபடி கட்டுகளோடு தடைகளோடு இருப்பார்களானால் தேவ ஆவியானவர் அந்த காலவெல்லை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் என் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய நாமத்தை சினம் தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போற்றுதே உலோக திருச்சபையெல்லாம்
அப்பா போய் சொல்லுங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நீங்க சொன்ன வாக்குகள் யாவும் நிறைவேறும் ஐயா. அப்பா அவை யாவும் நீங்க சொன்னபடி செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீங்க ராஜனே. அப்பா உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அப்பா நீங்க வாக்குரைத்தவராக இருக்கிறீங்க, நீங்க நீதியுள்ளவராக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா குப்பையும் ஆண்டவர் தூசுமாக இருந்த எங்களை உங்களோட பாதத்தனை ராஜனே எங்களை தேர்ந்தெடுத்த கிருபைக்காக உங்களை பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. அப்பா மனுஷர்கள் மாறலாம் ஆண்டவரே, காலங்கள் மாறலாம் ஆண்டவரே, உங்க அன்பொன்று மாறாததாக இருக்கிறது சுவாமி. தேவன் எனக்காக ராஜனே, எனக்காக மீண்டுமாக உயிர் தெழுந்து இந்த நாளிலும் ராஜனே எங்களோடு கூட வாசம் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. ஓ ஹல்லேலூயா. எங்க பரிசுத்தரே வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, எல்லாவற்றுக்கும் நீர் வாக்கு மாறாத தேசகுமாரமானவரே, நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாததாக இருக்கிறார். இதோ சுவாமிகள் மத்தியிலுங்க மாறாதவர் மாத்திரமே சுவாமி. நீ சொல்வதை செய்து முடிக்க வல்லவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமென் ராஜரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஆமென் சுவாமி. இன்றும் மாறாதவரே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய மகளாக உம்முடைய மகனாக இதோ சுவாமி உம்முடைய பாதத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா யாரும் மாறினாலும் ஆண்டவரே, என் இயேசுவுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது சுவாமி. உம்முடைய கிருபை மேலானதாக இருக்கிறது ராஜனே. எங்களை வழிநடத்தும் இயேசுவுக்கு மாறாதவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பரிசுத்தமானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. ஆமென் சுவாமி. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ பாரங்களோடு கஷ்டங்களோடு அன்றைய குழப்பங்கள் மத்தியில் இருக்கும் போது சுவாமி ஒரு குழந்தையை போல அன்று நீர் என்னை தேற்றி கொண்டீங்க ராஜனே. அப்போ ஒரு தோள் மீது நீங்களை சுமந்து கொண்டீங்க ராஜனே. அப்ப என்னை கைவிடவில்லை ராஜனே. தாய் என்னை மறந்தாலும் தந்தை எங்களை வெறுத்தாலும் சுவாமி, அப்போ உலக ஆசபாசங்கள் எல்லாம் நாங்கள் வெறுத்தாலும் ஆண்டவரே நீர் என்னை சுமந்தீங்க. உங்களுடைய உள்ள கைகள் என்னை வரைந்து கொண்டீங்க ராஜனே. அப்பா தாயின் கருவில் உருவாகும் முன் என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீங்க ஒருவர் மாத்திரமே சுவாமி. இந்த காலை பொழுதும் ஆண்டவரே உங்களை பார்த்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்ப என் குழப்பங்கள், என் கஷ்டங்கள், என் வேதனைகள்
அப்ப நாங்க எல்லாவற்றும் கூட பார்த்து நாங்க இறக்கி வைக்கிறோம் ராஜனே. நீர் எங்களுக்கு விடுதலை தாங்க ராஜனே. நீங்க பரிசுத்த சுவாமி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சும
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்றவர்களாக நாங்கள் வேதத்திலே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று வேதத்திலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் எல்லாரும் திருப்பி வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் 13ஆம் பக்கம் இருக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொழுந்திருக்க கண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கிறதற்கு முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத் யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அருமையான நல்ல ஆண்டவராகிய இயேசுவே, இந்த காலை வேளையிலே தகப்பனே சுவாமி, உம்முடைய அன்பு கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய பாத படிகளிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் பேசும், ஆண்டவரே எங்களை மாற்றும், எங்களை உடைத்து உருவாக்கும், உம்முடைய சமூகத்திலே கிட்டி சேர்த்து கொள்ளும். இந்த காலை வேளையிலே இதை பகிர்ந்து கொள்ளுகிற என்னையும் ஆண்டவரே இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தப்படி எங்களை உருவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ரொம்ப நல்லது, அமர்ந்து கொள்ளலாம். எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண நின்றாலும் எனக்கு வருகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு ஞாபகம் முதலாக வருகிற ஒரு வசனம் இருக்கிறது. தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அது பேசுகிற என்னையும் கூறு போட முடியும், கேட்கிறவர்களையும் அது என்ன செய்ய முடியும், கூறு போட முடியும். இந்த நாள்ல என்னை கூறு போட்ட, என்னை உடைத்த, என்னை உருவாக்கின வசனத்தின் மூலமாக உங்கள் மத்தியிலே நான் இந்த நேரத்தில் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நாள்ல நாங்கள் பார்க்க போகிற ஒரு சம்பவமும் இப்படிதான். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் பாரதூரமான ஸ்தானத்திலே போய் மாட்டிக்கொண்ட ஒருவனை நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் அறிந்திருக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற, எங்களை விடுதலையாக்க பூமிக்கு வந்த அந்த தேவன் அந்த மனுஷனை அந்த ஸ்தானத்திலிருந்து கலட்டி எடுப்பதற்காய், வெளியே கொண்டு வருவதற்காய் என்ன காரியத்தை செய்கிறார், எப்படியாக காரியங்களிலே ஈடுபடுகிறார் என்கிறத குறித்து தான் அவனை வெளியே கொண்டு வருவதற்கு. அதே போல இந்த மனுஷனை ஒரு ஆபத்திலே, ஒரு தேவையில்லாத, ஒரு பொல்லாத இடத்திலே மாட்டிக்கொண்ட இந்த மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு
ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை தான் உங்களுக்கு முன்பதாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இதனுடைய பின்னணியை பார்த்தா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துக்கு உன் இனத்தையும் உன் சந்ததியையும் விட்டு வா என்று சொல்லி அழைக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல ஆபிரகாமை வெளியே அவனுடைய இனத்தை விட்டு அவனுடைய ஜாதியை விட்டு அவன் தொழுது கொண்ட எல்லா காரியத்தை விட்டு அவன் அப்படியே வெளியே கொண்டு வருகிறார். அழைக்கப்பட்டதான இந்த ஆபிரகாம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் வருகிறதான இந்த சூழ்நிலையில யார் கூட வாரா? லோத்துவும் கூட வருகிறார். லோத் யாரு? இந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தான் இந்த லோத். இந்த ஆபிரகாமுடைய சகோதரன் ஆரான் ஊர் என்கிறதான கல்தேயருடைய பட்டணத்திலே மரித்து போன இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய பெரியப்பாவோடு தன்னுடைய பிக் டேடாவோடு சேர்ந்து இந்த பிரயாணத்தை யார் ஆரம்பிக்கிறார்? லோத்துவும் ஆரம்பிக்கிறார். அப்ப லோத்தும் ஆபிரகாமும் வந்து கொண்டிருக்கிறதான இந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் நடக்கிறது நாங்க பார்க்கிறோம். நாங்க பார்த்தா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த பின்னணியை நாங்க பார்த்தா, நீங்க பின்னணியை பார்த்தா என்ன நடக்குது? 13ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? மேய்ப்பர்களுக்கு இடையில வாக்குவாதம் உண்டாகிட்டு. இப்ப வாராங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் 2 பேரும் கூடி வாழுகிறார்கள். இப்ப ஆபிரகாம் சீமானாக மாறிவிட்டார். இவருக்கு சொத்து பத்துகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அநேக குடியிருப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த லோத்துவுக்கும் வேலையாட்களும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இப்ப இவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வாழ்றதுக்கு அந்த இடம் என்ன செஞ்சிருச்சு? காணல. அந்த இடம் பத்தாத நேரத்துல என்ன நடக்குது? மேய்ப்பர்களுக்கு இடையில வாக்குவாதம், பார்க்கிங் பிரச்சனை. என்ன நடக்குது? பார்க்கிங் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த டிரைவருக்கும் இந்த டிரைவருக்கும் ஒரே சண்டை. அதை மேய்க்கிறவர்களுக்கு ஒரே சண்டை. அப்ப அந்த ஒரே பிரச்சனை, ஒரே வாக்குவாதம். சில நேரங்கள்ல எங்களுடைய வாகனத்தை நாங்க எந்த நாளும் நிப்பாட்டுற இடத்துல வேற ஒருத்தர் வந்து பார்க்க பண்ணா எப்படி இருக்கும்? மனசுக்கு எப்படி இருக்கும்? எந்த நாளும் நான் அன்னைக்கு தானே நிப்பாட்டினேன், நான் நிப்பாட்ட வேண்டிய இடத்துல அவன் எப்படி வந்து நிப்பாட்டலாம்? அதே போல நாங்க எந்த நாளும் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அமருகிற அந்த கதிரையில இன்னொருத்தர் வந்து உட்காந்தி இருந்தா எப்படி இருக்கும்? நாங்க வந்த கைக்கே நாங்கள் வளமையா உட்காருகிற அந்த சாரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அங்கு பார்த்த உடனே இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி இருக்கும்? பின்னுக்கு போயிட்டு ஆராதிச்சாலும் அந்த இடம் வாய்க்குல வருமா? அந்த இடத்துல போயிட்டு இருக்கா தானே எனக்கு ஆவியோட ஆராதிக்கலாம். ஆண்டவரேன்னு சொல்லி நினைக்கும் போது, ஆண்டவரே என்ற கதிரை, ஆண்டவரே என்னுடையதான இடம், ஆண்டவரே என்னுடையதான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு படபடக்கும் இல்லையா? நான் என்னுடைய 3 நண்பர்களோட நான் அன்னைக்கு கொயர் டீம் உட்காரும். இப்ப அந்த இடத்துல தான் நான் வளமையாக உட்கார்றது வழக்கம். சில நேரங்களில் எனக்கும் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 3 நண்பர்களோடு கூட நான் நிற்கிறதான நேரில் யார் சரி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ்மோட இருக்க முடியலையே, ஐயோ அந்த இடத்துல உட்கார முடியலையே, அவங்க முன்னுக்கு இருக்காங்க நான் பின்னுக்கு ஆகிட்டேனே, ஒரு படப்படப்பு அந்த இடத்துல இருக்கும்போது சில நேரங்களில் எனக்கும் ஏற்பட்ட நேரங்கள் உண்டு. அப்ப இந்த நேரத்தில் என்ன செய்து இவர்களுடையதான மந்தை மேய்ப்பர்களுக்கும் அவர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் விடையில வாக்குவாதம் வந்து விட்டது. ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை வந்து விட்டது. இந்த நேரத்தில் ஆபிரகாம் லோத்துவை கூப்பிடுகிறார். மகனே லோத்துவே, வாப்பா, வா வா வா, நீனும் நானும் சகோதரர்கள் தானே, நாங்க அடிச்சு கொள்றது சரியில்லை தானே, நீ ஏன்? நாங்க 2 பேரும் உறவாளிகள், சகோதரர்கள், சொந்தக்காரர்கள், நீனும் நானும் அடிச்சு கொள்றது அவ்வளவு சரியில்லை. அதனால நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன்,
நீ அம்பாந்தோட்டைக்கு போனா நான் யாழ்ப்பாணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போகிறார்கள். பிரிந்து போகிறார்கள். அம்மா அப்பாவோட கோவப்பட்டா வீட்டை விட்டு போகணுமா? அம்மா அப்பா பேசிட்டாங்கன்னு வீட்டை விட்டு போகணுமா? வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு யாருக்கு இடையில இப்ப வாக்குவாதம்? மேய்ப்பர்களுக்கு இடையில தான் வாக்குவாதம். லோத் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், அவங்க 2 பேரும் அடிச்சு கொள்றாங்க, நாங்க சமாதானம் பண்ணி நாங்க ஒரு வீடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா வாழுவோம் என்று சொல்லி இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல வாக்குவாதங்கள் சில நேரங்கள்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு கோச்சுக்கிட்டு போறதுக்கு எங்களுடைய பொடியமார்கள் துடிப்பார்கள். நான் போயிட்டு தனியா வாழ்றேன், எனக்கு தனியா வாழ முடியும், எனக்கு ஏழாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு முடியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு முடியும் தனியா வாழ்றதுக்கு அப்படின்னு சில நேரங்கள்ல உள்ளுக்குள்ள அந்த வாலிப உள்ளத்துல ஒரு வித அப்பாவை விட்டு குடும்பத்தை விட்டு தனியா போயிட்டு எனக்கு இந்த உலகத்துல வாழலாம்ங்கிறதான அந்த எண்ணங்கள் உள்ளங்கள் உருவாகும். இந்த இடத்துல விக்டடாவோட கோவித்து கொண்டு, தன்னுடைய பெரியப்பாவோடு கோவித்து கொண்டு லோத் என்ன செய்கிறார்? போகிறது தான் நாங்க 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல இருந்து நாங்க 13வது வசனத்தை வாசிச்சா, அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொழிந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோரோவையும் அழிக்கிறதற்கு முன்பு சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரிந்தார்கள். லோத்து என்ன பார்க்கிறான்? வாவ், இதுதான் ஒரு சந்தர்ப்பம். இவரை விட்டு போயிட்டு நான் பெரியாள் ஆதி காட்டுகிறேன். இவரை விட்டு போய் ஒரு பெரியதான இடத்துக்கு நான் வர வேண்டும். இத்தனைக்கும் யார் லோத்? யார் லோத்? தேவனுடைய மனுஷனோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவன், தேவனோடு தேவ சமூகத்திலே அழைப்பை பெற்ற ஒரு மனிதனோடு பிரயாணப்பட்டு வந்தவன், தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற ஆபிரகாம் போன்ற தேவ மனுஷனோடு, தேவனுடைய நண்பனோடு, தேவனுக்கு தொடர்பாக இருக்கிற அந்த பிரியமான மனுஷனோடு தேவன் பேசுகிறதை, தேவன் கதைக்கிறதை, தேவன் சொல்லுகிறதை செய்யுகிறதான அந்த நபரை விட்டு லோத்து என்ன செய்கிறான்? இப்பொழுது பிரிந்து வருகிறான். எப்படி பிரிந்து வருகிறானாம்? இவ்வளவு கோலம் தேவன் வழி நடத்தின பார்த்து கொண்டிருந்த லோத் இப்ப எங்கத்தை பார்க்கிறான்? என்னத்தை பார்க்கிறான்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். என்னத்தை பார்க்கிறான்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சோவோருக்கு போகிறதான அந்த சம பூமியை நோக்கி பார்க்கிறான். அந்த சம பூமி எப்படி இருந்துச்சாம்? தேவனுடைய ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததாம். தேவனுடைய தோட்டத்தை போல மிகவும் செழிப்பா இருந்தது, மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. அந்த இடத்துல ஒரு குறையுமே இல்லை. யோர்தான் நதிக்கரை வந்து கொண்டிருந்ததான, ஓடிக்கொண்டிருந்ததான இடம், பசுமை நிறைந்த இடம், தன்னுடைய மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு எந்த 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 குறையும் அங்கு இல்லை. அப்படியான ஒரு இடத்தை நோக்கி பார்த்து, ஆசீர்வாதத்தை நோக்கி பார்த்து, ஒரு கம்ஃபர்டபிளான சூழ்நிலையை பார்த்து, தனக்கு இருதயத்துக்கு பிடித்ததான ஒரு இடத்தை பார்த்து, சமமாக கஷ்டமில்லாத ஒரு ஸ்தானத்தை நோக்கி இவன் போகிறத நாங்க பார்க்கிறோம். அப்படியான இடத்துக்கு போகிறது தப்பா? தப்பா? தப்பு கிடையாது. அப்படியான இடத்துக்கு செல்லுவது, அப்படியான கம்ஃபர்டபிளை தேடுவது, சமாதானத்தை தேடுவது, நல்ல இடங்களை தேடுவது தப்பு கிடையாது. என்ன தப்பு? ஆண்டவரிடத்தில் கேட்காமல் செல்வதுதான் தப்பு. ஆண்டவருடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ளாமல் செல்வதுதான் தப்பு. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெறாமல் செல்வதுதான் தப்பு. இந்த இடத்துல லோத் என்ன செய்கிறான்? மாமிச பிரகாரமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மாமிச பிரகாரமான ஒரு தீர்மானத்தை லோத் என்ன செய்கிறான்? எடுக்கிறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து வெளி தோற்றத்தை பார்க்கிறான்.
வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அனுபவ ரீதியாக ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுகிறான். அனுபவ ரீதியாக இடத்தை தெரிந்து கொள்ளுகிறான். சுய சித்தத்தின்படி, சுய சித்தத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? இடமளிக்கிறான். தனக்கு நலமாய் தோன்றுகிற, தன் கண்களை பிரியப்படுத்துகிற, தன் இருதயத்தை பிரியப்படுத்துகிற, தன்னுடைய நபர்களை சந்தோஷப்படுத்துகிற ஸ்தானத்தை அவன் தேடுகிற மாமிச பிரகாரமான ஒரு சித்தத்துக்குள்ளாக, திட்டத்துக்குள்ளாக லோத் போகிறத நாங்க பார்க்கிறோம். அனுபவம் நல்ல ஒரு காரியம். அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a good டீச்சர்னு சொல்லுவாங்க. அனுபவம் எங்களுக்கு சிறந்த படிப்பினைகளை கொடுக்கிறது. அறிவு எங்களுக்கு தேவையான ஒன்று, அது சிறந்த வழிநடத்தல்களை எங்களுக்கு கொடுக்கிறது. பலன், பணம் எங்களுக்கு தேவை, அது எங்களை நல்ல பாதையிலே நடத்துகிறதா இருக்கிறது. ஆனா அனுபவமும் அறிவும் பணமும் பலனும் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு என்ன செய்யாது? கை கொடுக்காது. அனுபவத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பலத்தையும் திறமையையும் தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி பயன்படுத்தும் போதே அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த லோத் என்ன செய்தான்? என்ன செய்தான்? 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 12வது வசனத்தை வாசிச்சா 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். எங்க கூடாரம் போட்டான்? முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். எங்க கூடாரம் போட்டான்? இப்ப கண்கள்ல ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். எடுத்து எங்க போயிட்டு தன்னுடைய கூடாரத்தை கொண்டு போயிட்டு போடுறான். சோதோமுக்கு நேராக. அந்த சோவர் என்கிற பட்டணத்துல 5 பட்டணங்கள் இருந்தது. அதில் சோதோம் கொமோராவும் ஒன்று. இவன் சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுகிறான். சோதோம் என்பதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சோதோம்னு சொன்னா சுண்ணாம்பு பட்டணம்னு சொல்லி அர்த்தம். சோதோம்னு சொன்னா என்னது? சுண்ணாம்பு பட்டணம். சுண்ணாம்பு பட்டணத்துக்கு நேராக தன்னுடைய கூடாரத்தை போடுகிறான். அந்த வசனத்துல 13வது வசனம் வாசிச்சீங்கன்னா, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக பாவிகளுமாயிருந்தார்கள். அவர்கள், அந்த ஊர் மக்கள் எப்படியாப்பட்டவர்கள்? எப்படியாப்பட்டவர்கள்? பொல்லாத ஜனங்களாயிருந்தார்கள். சோதோமின் மக்கள் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாங்க? பொல்லாதவர்கள். அடுத்தே வசனம் சொல்லுது, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகள். கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளாய் இருந்தார்கள். அந்த கர்த்தருக்கு முன்பதாய் மகா பாவிகளாய் பொல்லாதவர்களாய் வாழ்ந்த ஜனங்களுடைய பட்டணத்துக்கு நேராக தன்னுடைய குடியிருப்பை மாற்றிக் கொள்ளுகிறான். தன்னுடைய கூடாரத்தை கொண்டு போய் போடுகிறத நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல் போய் கூடாரத்தை சோதோமுக்கு நேராக போடுகிறான். இந்த சோதோமின் ஜனங்கள் மகா பாவிகளா இருந்ததற்கு அந்த பட்டணத்தில் சோதோம்ல காணப்பட்ட பாவம் என்ன பாவம்? 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் ஓரின சேர்க்கைக்காரர்களாக இருந்தார்கள். ஆண்களோடு ஆண் பிணறுகிற பாவத்தை கொண்ட பொல்லாத ஜனங்களாயிருந்தார்கள். தேவனுடைய பார்வையிலே அழிப்பதற்கு நேராக வந்திருக்கிற, தேவனுக்கு நேராக தண்டனைக்கு பாத்திரமாக ஓரின சேர்க்கையாளர்களுடைய கோட்டஸாக அந்த காலகட்டத்திலே திகழ்ந்ததான ஒரு ஸ்தானம் தான் இந்த சோதோமா இருக்கிறது. இப்படியாப்பட்ட பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த இடத்துக்கு நேராக இவன் என்ன செய்கிறான்? கூடாரத்தை போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கூடாரத்தை போடுகிறத நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க அப்படியே 14வது அதிகாரத்துல 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இப்ப எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. எங்க இருக்கிறான் லோத்? இப்ப எங்க இருக்கிறான் லோத்? எங்க இருக்கிறான்? சத்தமா. சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். 14வது அதிகாரத்துல 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத் சோதோமிலே குடியிருந்தபடியால் எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு?
அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். எங்க போயிட்டாரு? சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டவர் 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல, 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இப்ப எங்க இருக்காரு? சோதோமுள்ளுக்கே இருக்கிறார். சோதோமிலே குடியிருந்தான். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்ட இந்த மனுஷனை சோதோம் இழுத்து கொண்டு விட்டது. சோதோம் என்ன செஞ்சிருச்சு? இழுத்து கொண்டு விட்டது. எத்தனை பேத்துக்கு ஞாபகம் பாடசாலை காலத்துல காந்தம் 2 செக் பண்ணது ஞாபகமா? காந்தம் எதிர் பக்கத்துல வச்சா என்ன செய்யும்? என்ன செய்யும்? சில நேரம் தள்ளும். அதே சமமான இடத்துல காந்தத்தை இப்படி வைக்கும் போது நாங்க எப்படியா கண்ணை மேல பார்த்துக்கிட்டு கண்ணை மேல பார்த்து கொண்டு இப்படி காந்தத்தை இருக்கும்போது இப்படி இப்படி கொண்டு போகுது, இப்படி இழுக்கும், இப்படி கொண்டு போகுது, இப்படி இழுக்கும். எப்படி சரி ஒட்டதான் பார்க்கும். ஒரு இரும்பு துண்டை என்ன செய்யுது? இப்படியே இப்படியே அப்படி அங்க நாங்க எல்லாத்தான் ட்ரை பண்ணாலும் அதுக்கிட்ட பக்கத்துக்கு கொண்டு போனா அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? இழுத்து விடும். அது என்ன செய்யும்? இழுத்து விடும். பாவமும் அப்படிப்பட்டதுதான். பாவமும் அப்படிப்பட்டதுதான். சில நேரங்கள்ல பார்த்திருக்கீங்களா எலியை எப்படி பிடிப்பாங்கன்னு சொல்லி? கடந்த காலத்துல எங்கட வீட்டுல சரியான எலி தொல்லை. அப்ப அந்த எலியை பிடிக்கிறதுக்காக எலிப்பொறி வச்சிருந்தேன். எலிப்பொறி வச்சிருப்போம். நீங்க சில நேரங்கள அனுபவம் இருக்கும். நான் மட்டும் இல்ல செஞ்சது. என்ன, ஒவ்வொருத்தரும் எலி தொல்லை தாங்க முடியாது. நாங்க கடையில போயிட்டு எலிப்பொறி, எலிட்டிக்னு சொல்லுவாங்க, என்ன எலிட்டிக்னு சொல்லுவாங்க, எலிப்பொறின்னு சொல்லுவாங்க. அப்ப எலிப்பொறிய போயிட்டு என்ன செய்வாங்க? வைப்பாங்க எலியை பிடிக்கிறதுக்காக. எலி என்ன செய்யும்? எப்படி எண்ணத்தை வைப்பாங்க? உள்ளுக்கு தேங்காய் ஒரு துண்டை சுட்டு அதுக்குள்ள மாட்டி வைப்பாங்க. இந்த எலிக்கு அப்படியே வாசனை போகும். வெளியே நிறைய சாப்பாடு இருக்கு, நல்ல நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா இதுக்கு ஆசை என்னது? அந்த ஒரு துண்டு தேங்காய் மேல, அந்த தேங்காயில இருந்து வர்றதுல இருக்கிறதான அந்த சுவ மேல இதுக்கு ஆசை. அதுக்கு அதை போயிட்டு கடிச்சு சாப்பிடணுங்கிற அந்த உள்ள துடிப்புள்ள இந்த எலி என்ன செய்வாரு? ஆய்னு சொல்லி தேடி 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 போயிட்டு தலை எப்படி வைக்கும் போது என்ன நடக்கும்? அதை கடிச்சு இழுக்கும் போது என்ன நடக்கும்? அப்படியே பற்றும். ஒரு துண்டு தேங்காவுக்கு ஆசைப்பட்டு உயிரையே இழந்த கதையான கதை தான் இந்த எலி கதை. எலியும் பூனையும் நீங்க சில நேரங்களில் பார்த்திருக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல விளையாடி கொண்டிருப்பார்கள். சில நேரங்கள்ல எலி அங்க துரத்திக்கிட்டு போகும், பூனை இங்க துரத்திக்கிட்டு போகும், எலி பின்னுக்கு ஓடும், அது ஒளியும். என்னமோ அந்த மெங்கோ பிரெண்ட் மாதிரில சில நேரங்கள்ல அவர்கள் 2 பேரும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. எலியும் பூனையும் அவ்வளோ சில நேரங்கள்ல ஒற்றுமையா ஓடி ஆடி ஒளிஞ்சு கபட்டை பெரட்டி உடுப்பை இழுத்து எங்களுடைய கிச்சன்ல இருக்கிற எல்லா சாமானையும் தள்ளி நாங்களும் இது என்னடா ஒரே கரைச்சலா இருக்குன்னு பார்ப்போம். சில நேரங்கள்ல கொஞ்ச நேரம் போன உடனே ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சுனாமி வந்து அமைதியாய் ஓஞ்ச மாதிரிக்குள்ள சூழ்நிலை. என்னன்னு தேடி பார்த்தா ஒரு இடத்துல மூளையில பூனை எலிய வச்சுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பார். அவ்வளவு நேரம் அன்பா இருந்தவர்கள் தான், உறவா இருந்தவர்கள் தான். ஆனா பாவமும் அதே மாதிரிக்குள்ளதான். லோத்துவுக்கு நடந்த சம்பவமும் இதுதான். என்ன செஞ்சிட்டான்? சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆனால் இந்த நேரத்தில் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வார்த்தை சொல்லுகிறது, அவன் சோதோமுள்ளுக்கே சென்று விட்டான். சோதோமில் இப்பொழுது இருக்கிறான். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா பாவத்தை பார்த்த ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுதார், பாவத்தை விட்டு நீ ஓடி போடா, பாவத்தை விட்டு நீ ஓடி போ. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம் தைரியமாய், ஆனா பாவத்துக்கு போயிட்டு எதிர்த்து நிற்க கூடாது.
பாவத்தோடு எதிர்த்து நின்றபடியினால், பாவத்துக்கு நேராக நின்றபடியினால் தன்னை அறியாமலே காலம் செல்லும் போது லோத்து அதற்குள்ளாக இழுக்கப்பட்டான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் லோத்துவுக்கு இருக்கிறதான ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல சோதோமிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த இவனை, சோதோமிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த லோத்துவை, தேவனை அறிந்த, தேவனுடைய வழிநடத்தலை பெற்ற, தேவனோடு மனுஷனோடு பிரயாணம் பண்ணின இந்த மனுஷனை இப்ப சோதோமில் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சோதோமை கைப்பற்றுவதற்கு, சோதோமை அடிமைப்படுத்த வந்த அந்த அந்த சோதோமோடு அந்த இருந்த பட்டணங்களோடு இருந்த அந்த பட்டணத்தோடு சண்டை பிடிப்பதற்கு வந்த ராஜாவில் ஒருவர் என்ன செய்தாரு? இந்த சோதோமிலே வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த லோத்துவை என்ன செய்றாங்க? இப்ப அடிமைப்படுத்தி அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயா இருந்த மனுஷன், தேவனுடைய வழி நடத்தலை பெற்றுக்கொண்ட மனுஷனோடு மிகவும் சுதந்திரமாய், மிகவும் சமாதானமாய், மிகவும் நிம்மதியாய் வாழ்ந்த இந்த லோத்து இந்த இடத்துல நாங்க வரும்போது அந்த ராஜாக்களினாலே அடிமைப்படுத்தப்பட்டு இவனை ஒரு அடிமையாக கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்தலை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை கேட்க வேண்டும். என்னை பாவத்துக்கு இழுக்கிறது என்ன என்பதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என்னுடைய கம்ஃபர்டபிள் முக்கியம், என்னுடைய சமாதானம் முக்கியம். ஆனால் என் ஆத்துமாவை நரகத்துக்கு அளிக்கிறதான காரியத்துக்கு போகாதபடி நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன செய்து இப்ப லோத்துவை அடிமையாய் கொண்டு போகிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிச்சா, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்களின் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபோர் மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரிகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்கிறதாக நாங்கள் வாசிக்கிறோம். என்ன செய்கிறார் ஆபிரகாம்? தன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டதான இந்த சகோதரனை மீட்கும்படி தன்னுடையதான வீட்டில் இருந்த எல்லாத்துக்கும் ஆயுதம் தரிப்பித்து கொண்டு போய் புறப்பட்டு போய் என்ன செய்கிறார்? இந்த லோத்துவை மீட்டு கொண்டு, இவனுடைய எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்ததை நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு முதலாவது சந்தர்ப்பத்தை லோத்துக்கு வழங்குகிறார். தான் இப்பொழுது மீட்கப்பட்ட, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டேன், தான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். சோதோமில் இருந்த நாள் தான் என்னை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனார்கள். என்னுடைய சொத்து பத்துக்கெல்லாம் எடுத்துவிட்டு என்னை அனாதியாக்கி விட்டார்கள். இப்பொழுது லோத்துவுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது மனம் திரும்பி வெளியே வருவதற்கு. இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையில் லோத்துவுக்கு இருந்தது. இப்பொழுது ஆபிரகாம்கிட்ட போயிட்டு, விக்டடா பெரியப்பா, நான் தவறு செய்து விட்டேன், சகோதரி நான் தவறு செய்து விட்டேன், நான் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் வருகிறேன், என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லி மனம் திரும்பி வெளியே வருவதற்கு இந்த இடத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்தில் ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்தையும் லோத்து இழந்து போனதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையில ஒருவேளை லோத்துவை போல ஒரு பிரச்சனைக்குள்ளாக, ஒரு கண்ணீருக்குள்ளாக, ஒரு பாவ குழிக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்டு தவித்தவர்களாக நாங்கள் இருக்கலாம். இந்த காலை வேளையில இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வெளியே வரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்துவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் லோத்துவுக்கோ அங்கிருந்து என்ன செய்யல, வர்றதுக்கு என்ன செய்யல, மனம் இல்ல. அப்படியே நாங்க திருப்பிக் கொள்வோம். 19ஆம் அதிகாரத்துல 1, 2 வசனம் சொல்லுது, இந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு நேராக வந்தார்கள். லோத் சோதோமிலே
சோதோமின் வாசலிலே உட்கார்ந்த இருந்தபடியினால் அவர்களை கண்டு லோத் எழுந்து இருந்து தரை மட்டும் குனிந்து, ஆண்டவர்மார்களே, அடியனுடைய வீட்டு முன்பதாக நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இரா தங்கிவிட்டு எழுந்து பிரயாணப்பட்டு போங்கள். அதாவது இவ என்ன செய்றான்? தேவதூதர்கள் 2 பேர் வராங்க. எங்க வராங்க? சோதோம் குமாரோவை அழிப்பதற்காக வருகிறார்கள். இப்ப இந்த இடத்துல இவன் என்ன செய்றான்? மறுபடியும் அந்த சோதோம் அவனை இழுக்கிறதாக இருக்கிறது. அந்த கண்ணின் ஆசை எப்படி ஏவாளை அந்த கனி பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு சுவையுமான கனியை போல இருந்ததோ, அதே போல சோதோம் நோக்கி இந்த லோத் இழுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சோதோமை விட்டு வர முடியாதபடி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 19வது அதிகாரத்துல 2வது வசனத்துல 1வது வசனத்துல 2வது வசனத்துல வாசிக்கும் போதும் அவன் அங்கு வாசலிலே உட்கார்ந்திருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறான். அந்த சோதோமின் வாசல்னு சாதாரண சொல்லும் போது சோதோம்ல பெரிய பெரிய நபர்கள், பணம் படைத்தவர்கள், புத்திஜீவிகள் இருந்ததான அந்த இடம் தான் அந்த சோதோமின் வாசல். நியாயம் விசாரிக்கிறவர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த சோதோமிலே வாசலிலே உட்கார்ந்திருந்தான்னு சொல்லி சொல்லும் போது சோதோமிலே லோத் எப்படியா இருந்தான்? ஒரு பெரிய மனுஷனா இருந்தான். சாபமான இடத்திலே ஆசீர்வாதமாய் அவன் இருந்தான். சாபமான இடத்திலே உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தான். சாபமான ஸ்தானத்திலே செல்வந்தனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் அவனுக்கு என்ன நினைக்கல, அவனுக்கு என்ன தெரியல, தேவதூதர்கள் எதற்கு வந்தார்கள் என்று தெரியவில்லை. அவன் சொல்றான், என்ன சொல்கிறான்? தேவதூதர்கள் சோதோம் அழிக்க வராங்க. இவன் சோதோமை அழிக்க வந்த தேவதூதர்களை பார்த்து சொல்லுகிறான், வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு போங்க, கால் கழுவிட்டு போங்க, இரா தங்கிட்டு போங்க. காரணம், அந்த பட்டணம் எப்படியாப்பட்ட பட்டணம் என்று அவனுக்கு தெரியும். அங்கு வாழுகிற ஜனங்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று தெரியும். அவர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள், இவர்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். இவர்களுடைய உயிருக்கு பங்கம் பாதகம் விளைவிப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும். தெரிந்தபடியினால் அவன் உள்ளுக்குள்ளாக அழைக்கிறான். ஆனா இவனுக்கு தெரியல, இவனை காப்பாற்றதான் அவர்கள் வந்தார்கள் என்பதாக, இவனை விடுதலையாக்கதான் அவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள் என்பதாக, இவனை மீட்டுக் கொள்ளவே அந்த 2 தூதர்களும் வந்தார்கள் என்பதை உணராதவனாக, ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவரை கண்டு கொண்டும், ஆண்டவர் பேசுகிறதை கண்டு கொண்டும், ஆண்டவர் கதைக்கிறதை தெளிவாய் புரிந்து கொண்ட போதிலும் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய இருதயம் என்ன என்கிறது இவனுக்கு விளங்கவில்லை. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போது, வியாதிக்குள்ளாக கடந்து போகும்போது, வேதனைக்குள்ளாக கடந்து போகும்போது, ஆண்டவர் எவ்வளவு கதைத்தாலும், ஆண்டவர் எவ்வளவு இடைப்பட்டாலும், நாங்கள் பாவ குழிக்குள்ளாக இருக்கும்போது எவ்வளவு ஆண்டவர் எங்களோடு தொடர்ந்தேச்சியாய் கதைத்தாலும், ஆண்டவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்பது எங்களுக்கு ஒருவேளை புரியாமலே போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எப்பொழுதும் தேவ சமூகத்தை சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. ஆபத்தும் பாவமும் பொல்லாப்பும் நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தேவனுக்குள்ளாய் நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவரை தங்கி தரித்தவர்களாக, ஆண்டவருடைய முகத்தை பார்த்தவர்களாக, ஆண்டவருடைய பலத்திலே நடக்கக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற ஆபத்து என்ன, ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் என்பதை தெளிவோடு கேட்கிறவர்களாக நீங்களும் நானும் இருந்தால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய அன்பான கரத்துக்குள்ளாக விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஆண்டவரை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தேவ தூதர்கள் வந்த இவர்கள் என்ன செய்றாங்க? இவன் வெளியே வந்து சொல்லுகிறான். இவன் வெளியே வந்து கதவை பூட்டி அந்த ஊர் ஆட்கள் எல்லாம் வந்த உடனே இவர்களை காப்பாற்றும் நோக்கிலே இவன் அவர்களை உள்ளே எடுத்து அவர்களை காப்பாற்ற நினைக்கிறான். அந்த ஜனங்கள் அவனை சொல்றான், நீ இப்ப வந்தவன், நீ யார் எங்களுக்கு நியாயம் படிப்பிக்க? போ, அவர்களை வெளியே விடுன்னு அந்த ஊரு ஜனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்க பார்த்தா அந்த அப்படியாக தேவதூதர்கள் அவனை உள்ளே எடுத்து 12வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு அந்த புருஷர் லோத்துவை நோக்கி,
இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? பாத்தீங்களா எப்படியான ஒரு வார்த்தை சொல்லி தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் சோதோமை கட்டி பிடித்துக் கொண்டு இருக்கிறாயே, இந்த பாவத்திலே இருக்க விரும்புகிறாயே, இந்த அசுத்த குழிக்குள்ளாக இருந்து மனம் திரும்ப வெளியே வருவதற்கு முடியாதபடி தவிக்கிற லோத், இன்னும் இவ்விடத்துல உனக்கு யார் இருக்கா? 12வது வசனம் சொல்லுகிறது, இவ்விடத்தை விட்டு இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனையும் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பட்டணத்தில் உனக்கு ஏதாவது இருந்தால் அவைகள் இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. உனக்கு யார் சரி இருந்தா, உனக்கு யார் சரி இருப்பாங்களா இருந்தா, உண்ட பிள்ளைகளையும் உண்ட மருமக்கள்மார்களையும் மனைவியும் கூட்டிக்கொண்டு வெளியே போன்னு சொல்லி என்ன செய்றார்கள்? துரத்துகிறார்கள். காரணம், சாபத்தின் இடம் இன்னும் கொஞ்சத்தில் அழிய போகிறது. இன்னும் கொஞ்சத்திலே அந்த பட்டணத்துக்கான நியாய தீர்ப்பு, தண்டனை, பாவம் நிறைந்து 100% பாவத்தில் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த பூமிக்கு நேராக தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. லோத்துவே வெளியே போ என்று சொல்லி, உனக்கு இருக்கிற யாவரையும் கூட்டிக் கொண்டு போ சொல்லி இந்த லோத்துவை அந்த ஜனங்கள், அந்த தேவதூதர்கள் வெளியே அனுப்புகிறார்கள். ஆனாலும் இவன் என்ன செய்யல? போக முடியாமல் இருக்கிறான். 15வது வசனம், சாயங்காலம் சொன்னாங்க. முதல் நாள் சாயங்காலத்தில் இந்த சம்பவம் 12வது வசனத்தில் இருக்கிற இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. 15ஆம் வசனத்தில், கிழக்கு வெளுத்து வரும் போது அந்த தூதர்கள் லோத்துவை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனைக்கு நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவிகளையும் இங்கு இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். என்ன செய்றாங்க? இன்னும் இருக்கிறான். முதல் நாள் சாயங்காலத்தில் சொன்னது, கிழக்கு வெளுக்கிற ஒரு 4 மணி 3:30 மணி அதிகாலை வேலையாகி விட்டது. இவன் இன்னும் அங்கிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறான். வெளியே வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறான். இன்னும் இருதயத்திலிருந்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்றது? வசனம் 15வது வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவனை துரிதப்படுத்தினார்கள். போ போ போ, அழிக்க போறோம் அந்த பட்டணத்தை, நிக்காத, போ, ஓடி போ, சீக்கிரத்துல போ, ஒன்றுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போ. ஆண்டவர் அநேக நேரம் உங்களையும் என்னையும் நோக்கி, நான் இருக்கிற நீங்கள் இருக்கிற இடம் தவறு மகனே, தவறு மகளே, நீ நிற்காதே இந்த இடத்துல, இதற்கு மேல நீ நின்றா அழிக்கப்பட்டு போவாய் என்று சொல்லி ஆண்டவர் அநேக நேரம் அநேக தேவதாசர்கள் மூலமாய், அநேக வசனங்கள் மூலமாய், அநேக வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் இருக்கிற இடத்தை குறித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டே நாங்கள் இருக்கிறவர்களாக சில நேரங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு கால வேளையில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்கு 16வது வசனத்தை நீங்க பார்த்தா என்ன சொல்லுது அந்த வசனத்துல? அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது, பாத்தீங்களா, போன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவனை தள்ளுகிறார்கள். அவனை வெளியே கொண்டு வர ஆண்டவருடைய தூதர்கள் தன்னுடைய தேவ சித்தத்தை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு, தேவ கோபத்தை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு அவனை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு எங்கள் அநேகர் இந்த தாமதத்தோட கூட இருக்கிறோம். நாங்கள் இருக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறோம். விடுதலையாக்கிவிட்ட சூழ்நிலையில், விடுதலையாக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அடிமைகளாகவே இருக்கிறோம் என்பதாக. 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவர் லோத்துவுக்கு மேலாக வைத்த இரக்கத்தினாலே என்ன செய்கிறார்? அவன் மனைவியுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு, அவனுடைய கரங்களையும் ஒரு கையில பிடித்துக் கொண்டு தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பெரிதான கிருபை. அல்லேலூயா. நீங்க பலவீனத்துல, போராட்டத்துல முடியாது, இயலாதுன்னு சொல்லி உங்கள் இருதயத்திலே கட்டப்பட்டு வியாதிகளிலே புலம்பிக் கொண்டு விடுதலை இல்லாமல் அமர்ந்திருப்பீர்களாக இருந்தால் இந்த காலை வேளையிலே
அன்று லோத்துவை விடுதலையாக்கி தன் கரத்தை பிடித்து கொண்டு வந்து அவனை பட்டணத்துக்கு வெளியே விட்டதான கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இடையிலே மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர்கள் வெளியே கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைகளுக்கு ஓடிப்போன்னு சொல்லுகிறார் தேவதூதன். சொல்லுகிறார், இந்த சமபூமியில எங்கும் நில்லாதே. சமபூமியில உங்களுக்கு இப்ப சமபூமி ஞாபகம் வரலாம். முதலாவது தீர்மானம் என்ன? சோதோமுக்குள்ளாக மாட்டிக்கொள்வதற்கு காரணம் என்ன? சமபூமியை பார்த்து போனான். எது ஆசீர்வாதம் என்று நினைத்து போனானோ, எது இவனை வாழ வைக்கும் என்று நினைத்து போனானோ, எது இவனுக்கும் இவன் பிள்ளைகளுக்கும் இவன் உறவுக்கும் நல்ல இடம் என்று நினைத்து போனானோ, எது இவனுடைய எதிர்காலம் என்று நினைத்து போனானோ, அந்த இடத்தை பார்த்து இந்த இடத்துல 16ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல 17ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த சமபூமியில நிற்காத, இந்த சமபூமி முழுவதையும் நான் அழிக்க போகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சமபூமி அவன் எதிர்பார்த்து போன இடத்தை ஆண்டவருடையதான கோபாக்கினைக்கு நேராக வந்து விட்டது. ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல், ஆண்டவருடையதான வழிகாட்டல் இல்லாமல் நாங்கள் போகிற எல்லா இடத்திலும் சாபங்கள் நிறைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக, தேவன் பக்கம் திரும்புகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை கேட்டு அவர் பக்கம் ஓடி வருகிறவர்களாக இருக்க வேண்டியதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதே வசனத்துல 18ஆவது வசனத்துல லோத் சொல்லுகிறான், பாருங்க, கரம் பிடிச்சு அவனுடைய மனைவி பிள்ளைகளுடைய கரம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து பட்டணத்து வெளியே வைக்கிறாரு. சொல்றாரு, உன்னை மீட்கப்பட்டாச்சு, ஓடிப்போ, ஜீவனை சரி காப்பாத்திக்கோன்னு சொல்றாரு. இந்த இடத்துல 18ஆவது வசனத்துல பாருங்க லோத் செய்கிறதை, அப்படி அல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய கண்கள். இன்னும் கெஞ்சி கொண்டிருக்கிறான். இன்னும் அதை விட்டு வருவதற்கு அவனுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. இன்னும் அந்த சோதோமின் காரியங்கள், சோதோமுடையதான அந்த கவர்ச்சி, சோதோமுடையதான அந்த விருப்பம் அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக பாவங்களை எங்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு ஊவ மெஷின் அந்த டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவார்களோ, அந்த மெஷின் எப்படி ஊத்தையெல்லாம் டஸ்ட் எல்லாம் பிடிச்சி இழுக்குமோ, அதே போல பாவம், அசுத்தம், அந்தகாரம், காரிலுள் கட்டுக்கள் எங்களை பிடித்து இழுப்பதற்கு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறது. ஆனா தேவன் எங்களை விடுதலையாக்கி விட்டார். அந்த விடுதலையை உணராதவர்களாக நாங்கள் குந்தி குந்தி ஸ்தம்பிதம் அடைந்து யோசித்து கொண்டு விடுதலை அற்றவர்களைப் போல இருக்கிறதை இந்த இடத்திலே காணுகிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல 16ஆம் அதிகாரத்துல கரத்தை பிடித்து கொண்டு வெளியே வந்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் நேசிக்கிற இந்த இயேசு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர், நீங்களும் நானும் வழிபடுகிற இந்த ஆண்டவர், இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்று சோதோமை மீட்பதற்கு, சோதோமிலே இருந்த அந்த லோத்துவை மீட்டெடுப்பதற்காக அவனுடைய கரங்களை பிடித்து அந்த சாப குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்ததான அந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பாவ குழியிலே இருந்த உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, அசுத்தத்திலும் அந்தகாரத்திலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அந்த பாவ குழிக்குள்ளாக இறங்கி தன்னுடைய சொந்த ஜீவனை, தன்னுடைய சொந்த உயிரை, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அந்த அசுத்த
காரியத்திலிருந்து, அந்தகார காரியத்திலிருந்து மீட்டு 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய இரத்தத்தை சிந்திவிட்டார். ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த இயேசு யாருன்னு சொல்லி யாருக்காவது தெரியாம இருந்தா, இந்த இயேசு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாவ குழியிலிருந்து வாழ்ந்த எங்களை, இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பூமிக்கு வந்தவர். அவரை எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமா இருந்தா, அவரை எங்களுடைய இருதயத்தில் அழைப்போமா இருந்தா, இந்த பாவ குழியிலிருந்து மீட்டுக் கொள்ள வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் இந்த காலை வேளையில இயேசுவை நோக்கி கூப்பிட்டு, என் பிரச்சனைக்கு தீர்வு, என்னுடையதான நான் தவறான தீர்மானங்களை எடுத்து தவறான காரியங்களுக்குள்ளாக புகுந்து தவறான இடங்களுக்கு போய் நான் பாவத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மீட்டுக்கொள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி இந்த காலை வேளையிலிருந்து, காலை வேளையில யாராவது சொல்லுவீர்கள் என்றால், யாராவது இருதயத்தில் வாங்க ஆண்டவரே, நான் இருக்கிற இடம், சில நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகள் அப்படியாப்பட்ட பொல்லாத இடங்களிலே மாட்டி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த லோத்து வெளியே வர தாமதித்தாலும் ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கியிருக்கிறார் வெளியே கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நாங்க அதை தான் நாங்க பார்க்கிறோம். நாங்க 29வது வசனத்தை வாசிச்சா, தேவன் அந்த சபபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத் குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்துவை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்களும் நானும் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழுவதே அவருக்கு பிரியமானது. அவர் அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தவராயிருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்றவர்களாக ஒரு விஷயம், எங்களுடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அநேக போராட்டங்கள், அநேக தவிப்பு, அநேக கண்ணீர், அநேக கவலையிலே நாங்கள் ஒரு வேளை வந்திருக்கலாம். நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று, நானும் நீங்களும் கூட சில வினாடிகள் யோசித்து பார்ப்போம். எப்படியாப்பட்ட சோதமுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம்? எப்படியாப்பட்ட காரியங்களிலே நீங்களும் நானும் இருக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படியாப்பட்ட சூழ்நிலை எங்களுடைய சூழ்நிலை? எங்களுடையதான வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று கண்களை மூடி அக்கம் பக்கம் பார்க்காதபடி உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான நேரம் இந்த நேரம். நல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு விஷயம், கண்களை நல்லா மூடி கையை கும்பிட்டு உங்களுடைய இருதயத்தை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எங்களை ஆராய்ச்சி பார்ப்போம். எங்களை இப்பொழுது ஒரு சுய பரீட்சைக்குள்ளாக, சுய மீட்புக்குள்ளாக, சுய ஆய்வுக்கு உங்களையும் என்னையும் நாங்கள் உட்படுத்துவோம். இப்பொழுது உங்களையும் என்னையும் நாங்கள் தேடி பார்ப்போம். இப்பொழுது சிந்திச்சு பாருங்க, நான் எப்படியாப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்திருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார், என்னை தப்புவித்திருக்கிறார். சாப குழியிலிருந்து என்னை அப்படியே தூக்கி எடுத்திருந்திருக்கிறார். எப்படி அந்த முழு இந்தியாவுமே அந்த மகனை மீட்டுக் கொள்வதற்காய் ஸ்தம்பிதம் அடைந்ததோ, போராடினதோ, கதறியதோ, கண்ணீர் வடித்ததோ, உங்களுடைய பரம தகப்பன் ஆகிய தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த காலை வேளையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். மகனே வெளியே வந்துவிடு, மகனே வெளியே வந்துவிடு, மகனே வெளியே வந்துவிடுன்னு சொல்லி உங்களோடு என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுடைய கரங்கள் எல்லாம் உயர்த்தி, ஆண்டவரே நான் இருக்கிற ஸ்தானத்தை நோக்கி பாரும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலையில் உங்களை பார்க்க யாரும் இல்லை, உங்களோடு கூட கதைக்க யாரும் இல்லை, உங்க வேதனையில உங்களுக்கு பக்கத்துல தோள் கொடுக்க யாரும் இல்லை, உங்க கரத்தை பிடிக்க யாரும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்துல நீங்கள் தனிமையாய் போராடி கொண்டு தவித்துக் கொண்டு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். என்னை யார் நோக்கி பார்ப்பது? என்னுடைய யார் வாழ்க்கை யார் விடுதலையாக்குவது? என்னை புரிந்து கொண்டது யார்னு சொல்லி தவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால், இந்த காலை வேளையிலே இந்த லோத்துவை மீட்ட இயேசு உங்கள் அருகாமையில் இருந்து, மகனே அழாதே, மகளே அழாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் தப்புவித்தேன், உன்னை நான் புறப்பட பண்ணுவேன், உன்னை நான் வெளியேற்றுவேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை நான் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வரும்படி உனக்குள்ளே கிரியை செய்ய எனக்கு இடம் கொடு என்பதாக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. கரங்களை உயர்த்தி படிப்போமா? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. அழியும் உலக செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? அழியும் உலக செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உங்களின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உங்களின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம் தந்தையே, உந்தனின் அன்பே போதும். சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம் தந்தையே, உந்தனின் அன்பே போதும். நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம், மகிமையின் மேகம் ஒன்றே போதும். சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம், மகிமையின் மேகம் ஒன்றே போதும். நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உங்களின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. அப்படியே நீங்க பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை பார்த்து
சொல்லுவீங்களா? நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும் சுவாமி, வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அழியும் உலக செல்வத்துக்காக அழியாத உம்மை நான் விட்டு விடுவேனோ? நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க மட்டும் எல்லாமா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பன், இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்க உங்களுடைய சமூகத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், குழப்பங்கள், கண்ணீர்கள் மத்தியிலே கடந்து போகிற நேரமெல்லாம் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தனியாய் பாவத்தோடு போராடுகிற நேரமெல்லாம், விடுதலைக்காய் ஏங்கி தவிக்கிற நேரமெல்லாம் ஆண்டவரே, குழப்பத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே, என்ன செய்வது, வழி ஏது என்று புரியாத நேரமெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு தூக்கி விடுதலையாக்குறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்று லோத்துக்கு மேலா இரக்கம் கொண்டு அவன் கரத்தை பிடித்த அதே கிறிஸ்து எங்களுடைய கரத்தையும் பிடித்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்டு தன்னுடைய இருதயத்தின் மூலமாய் உம்மண்டை கிட்டி சேர்ந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல பலவீனத்தோட, போராட்டத்தோட, எதிர்பார்ப்பெல்லாம் துளைத்து விட்டு வாழ்க்கையில எப்படி ஜீவிப்பது என்று சொல்லி வாழ தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுதலையாக்கி உம்முடைய சமாதானத்துக்குள்ளாய் நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருப்பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் பார்ப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் எங்கள் அனைவரும் மீதும் இருப்பதாக. ஆமேன்.